சீசன் அப்படிலாம் எப்படி வந்து வருது மாறுது அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? சம்மரு, வின்டரு, ஸ்ப்ரிங்கு அப்படின்னு எப்படிலாம் மாறுது அப்படின்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? எதனால மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதனால மாறுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உலகம் வந்து எப்படி சுத்துது? தன்னையும் தானே சுத்துது, சூரியனையும் சுத்தி வருது. தன்னையும் தானே சுத்துறது என்னன்னா, ஒரு பக்கம் வந்து சூரியனை ஃபேஸ் பண்ணி, இப்ப சூரியன் எப்படி இருக்குன்னா தன்னையும் தானே இப்படி இப்படி அந்த இதை வந்து சுத்திக்கும். அப்புறம் வந்து சூரியனையும் இப்படி வந்து இப்படி சுத்தி வரும். அப்ப வந்து தன்னை தானே சுத்தும் போது வந்து ரொட்டேட் ஆகும்போது என்னன்னா, ஒரு பக்கம் வந்து என்னன்னா பகல், ஒரு பக்கம் வந்து இரவு. சரிங்களா? அதே போல வந்து என்னன்னா சூரியன் இப்படி சுத்தி வருது பாத்தீங்களா? அப்ப சூரியனை சுத்தி வரும்போது என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா இப்படி எப்பயுமே வந்து ஒரே மாதிரி சுத்தி வராது. லைட்டா இப்படி வளைஞ்சி, அதான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து சுத்தாம இப்படி உலகம் வந்து இப்படி இருக்கு, ரவுண்டா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இல்லாம லைட்டா இப்படி டில்ட் ஆகும். நார்த் பக்கம் வந்து டில்ட் ஆகி அப்படியே சுத்தி வரும். அப்படியே கொஞ்சம் லைட்டா வளைஞ்ச சாஞ்ச மாதிரி சுத்தி வரும். அப்ப சாஞ்ச மாதிரி சுத்தி வரும்போது என்னன்னா அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நார்த் போல்ல இருக்க பீப்புள் எப்பயுமே வந்து நார்த் ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா, மேல கீழே. இப்ப இந்த இடத்துல இருக்க இடம்லாம் வந்து எப்பயுமே வந்து 6 மாசம் வந்து ஃபுல்லாமே வந்து இருட்டவே இருட்டாது அந்த இடம். அடுத்தது அந்த இடம் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சுன்னா 6 மாசம் ஃபுல்லாமே வந்து இருட்டா இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நடுவுல இருக்கும் பாத்தீங்களா. நம்ம வந்து இப்ப ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த இடத்துல இருக்க கண்ட்ரிலாம் வந்து இப்ப இப்படி டில்ட் ஆகி சுத்துது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்ப 12 ஹவர்ஸ் டேக்கு பதிலா ஒரு 16 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் வந்து டேவா இருக்கும். அப்புறம் 16 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். அப்ப இங்க கீழே இருக்க எல்லா இடத்துக்கும் வந்து இருட்டு எப்பயுமே வந்து இருட்டுல இருக்கும். இப்ப மேல இருக்கவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் 18 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பகல் வந்து எவ்வளவு நேரம் சூரிய ஒளி அடிக்கும் அப்படின்றது குறையும். இப்ப நம்மளுக்கு சம்மர் நடக்குது. சம்மர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்ப கொஞ்சம் கிட்ட இருக்கும் சூரியன் கிட்ட. நம்மளுக்கு வந்து இப்ப 12 மணி நேரம் வந்து டேக்கு பதிலா 14 மணி நேரம் 14 மணி நேரம் வந்து சூரியன். அதான் காலைல சீக்கிரமா 5:30 அந்த மாதிரி 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். ஈவினிங் வந்து 6 மணி 6:30 7 மணி ஆகும். அந்த மாதிரி வந்து இருட்டுறதுக்கு வந்து 7 மணி ஆகும். அந்த மாதிரி வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் அதிகமாகும். இதுவே வந்து மழை பெய்யற நேரத்துல இந்த குளிர் நாள்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துட்டுன்னா சன் வந்து ஒரு 6 மணி 5:30க்கெல்லாம் வந்து இருட்டிடும். அது மாதிரி காலையிலையும் வந்துட்டுன்னா பொறுமையா தான் விடியும். அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. எதனால அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதுன்னா இந்த உலகம் வந்து ஸ்ட்ரெயிட்டா சுத்துறதுக்கு போல அப்படி லைட்டா வளைஞ்சி சுத்துது பாத்தீங்களா. அதனாலதான் இந்த சீசனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. டே அண்ட் நைட் எப்படி நடக்குதுன்னா அதான் சொன்ன பாத்தீங்களா, இப்படி வந்து சூரியனை ஃபேஸ் பண்றது வந்துன்னா டே, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துன்னா நைட்.